friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரோஜா பூச்செடிகளுக்கு டீ தூள் வந்து உரமா கொடுக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்தீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ரோஸ் செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அந்த ரோஸ் செடியை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கும்போது பெரிய பெரிய பூக்களாக பூத்துருக்கும். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்செடிகள் வந்து பூக்கவே பூக்காது. அந்த மாதிரி செடிகள் வந்து பூக்காமல் இருக்கும்போது நிறைய உரங்களை வந்து நம்ம வாங்குவோம். ஸோ நம்ம அப்படி வாங்காமல் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம வந்து டீ தூளை வந்து எப்படி வந்து உரமாக கொடுத்தோம், அது மூலயமா வந்து செடிகள் வந்து எந்த மாதிரி வந்து வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு வந்து டீ தூள் மூலயமா என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரோஸ் செடிகளுக்கு டீ தூளை ஒரு வந்து இயற்கை உரமாக வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே செய்கிறனால இது வந்து ஒரு இயற்கை உரம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பூச்சிக்கொல்லியாகவுமே பயன்படுத்தலாம். இதில் வந்து மண்ணில் வந்து தரத்தை மேம்படுத்தி செடிகளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே அளிக்குது. ஸோ நம்ம டீ தூளை நல்லா காய வச்சு நம்ம வந்து ரோஸ் செடிகளுக்கு வந்து நம்ம வந்து போட்டு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் நல்லா கலந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிகளுக்கு வந்து ஊற்றி விடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையானது நம்ம யூஸ் பண்ண டீ தூள். நம்ம வீட்டில் நம்ம டீ போடும்போது இருக்கிற டீ தூள் நம்ம இருந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டீ தூளை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஊரில் உள்ள ஏதாவது ஒரு டீ கடையில் வந்து நம்ம கேட்டு வச்சு பழைய வேஸ்ட் டீ தூள்லாம் நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம வாங்கிட்டு வந்த டீ தூளை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் அதில் வந்து பூஞ்சைகள் வந்து தொற்று இல்லாமல் இருக்கும். நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது வச்சிருக்கையில் ஈஸியாக வந்து அதில் வந்து பூஞ்சைகள் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். பூஞ்சை தொற்று இருக்கிற டீ தூளை நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா செடிகளுக்கும் வந்து பூஞ்சை தொற்று ஏற்படும். அதனால நல்லா வெயிலில் காய வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். நம்ம இது செடிக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலந்து செடிகளுக்கு நம்ம வந்து ஊற்றி விடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டீ தூளை யூஸ் பண்ணும்போது அதில் இஞ்சியோ ஏலக்காவோ இருக்கக்கூடாது. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதில் சர்க்கரை வந்து இருக்கவே கூடாது. ஜீனி போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டீ தூளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எறும்புகள் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சர்க்கரை இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண ஒரு டீ தூளை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க உதவுது. அதே மாதிரி மண்ணோட தரத்தை வந்து மேம்படுத்துது. எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து இதுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது. பூச்சிக்கொல்லியாக வந்து இது வந்து பயன்படுது. நம்ம டீ தூளை வந்து யூஸ் பண்ணுறனால மண்ணில் வந்து pH அளவை வந்து சீராக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால அதில் வந்து மண்ணில் உள்ள வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால இது வந்து மண்ணோட தரம் உயர்ந்து நம்ம வந்து செடியுமே வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம டீ தூளை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி காஞ்சு போன செடியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா புதிய தளிர்கள் வர்றதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டீ தூள் தான் நம்ம வந்து போட்டிருப்போம். எல்லா கிளைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கணுக்களில் குட்டி குட்டியாக வந்து குருத்துகள் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். காஞ்சு போன ரோஸ் செடியில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய தளிர்கள் குட்டி குட்டியாக குருத்துகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக வந்து குருத்து வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த குருத்துகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டீ தூளை யூஸ் பண்ணனால தான் வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.